ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிரண்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க கையில், இல்லைனா அரிக்கும். இப்போ வந்து இந்த பிரண்டையை எடுத்து இந்த மாதிரி கத்தியில் வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த ரெண்டு இதையும் கட் பண்ணிட்டோம்னா இந்த 4 சைடு இருக்கிற அந்த நரம்பை தாங்க நம்ம எடுக்கணும். நரம்பு எடுக்கலைன்னா ஒரு மாதிரி இருக்கும். இந்த நரம்பு இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி நரம்பை எடுத்துட்டிங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். வதக்கிறதும் நம்ம நல்லா வதக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஒடிச்சு வந்து இப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து இப்படி போட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி நரம்பு எடுக்கணும். 4 பக்கம் இருக்கிற நரம்பை வந்து நம்ம வந்து கையில் எடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கத்தியை வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இப்படி பாருங்கள், வருது பாருங்கள். நல்லா வந்தோன்னா நம்ம குட்டி குட்டியான சின்ன சின்னதாக லேசாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்துருச்சுங்களா? இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம்னா சின்ன பீஸாக கட் பண்ணோம்னா நமக்கு வந்து வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ நார் வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். முத்துனது போட்டால் வந்து நாராக இருக்கும். தேங்காய் நார் மாதிரி சக்கையாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம பிச்சு வந்து எல்லாம் ஃபுல்லாக 4 பக்கமும் எடுத்துடணும். அது குட்டி உண்டாக இருந்தால் கூட, இந்த மாதிரி வளையிற மாதிரி இருந்தால் கூட அந்த நார் வந்து வந்துடும். இந்த மாதிரி எடுத்துடணும். சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். 10 வந்து சின்ன வெங்காயம், சின்னதாக இஞ்சி, ஒரு 4 வந்து பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வறுக்கிறதுக்கு வந்து இது வந்து உளுந்து, சீரகம் அரை ஸ்பூனு, அதுக்கப்புறம் மல்லி அரை ஸ்பூன். மல்லி வந்து ரொம்ப முக்கியம். 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் 3 மிளகாய் வத்தல், அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி. இப்போ இதெல்லாம் வறுத்துக்கிட்டு இது கூடவே இதையும் போட்டு நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டேன், பரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. வேறு ஒரு கிண்ணத்தில் இதை போட்டு வச்சிடுறேன். வேறு கிண்ணத்தில் போட்டேன். சும்மா வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக. அந்த மல்லி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். காலையில் தோசைக்கு வந்து இப்போ நான் வந்து பிரண்டை துவையிலும் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன்.